இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை, அதை பற்றி நான் அதை பற்றி எந்த விதமான கருத்தும் சொல்ல முடியாது. 18 மாதங்களா அதிருப்தியில இருந்தேங்கிற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. பாஜக மேல அதிருப்தியில இருந்தாங்க. எனக்கும் பாஜக தேசிய தலைமைக்கான எண்ண ஓட்டம் சரியா இல்லைன்னு சொல்றாரு சார். 18 மாதங்களா அதிருப்தியில இருந்தாரு சார். இல்லை, அது குறித்து நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அது குறித்து நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. அண்ணாமலை இழப்பு நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி இது இன்று நேற்று ஆரம்பித்த கட்சி அல்ல. இது சித்தாந்தத்தின் அடிப்படையிலான கட்சி. நிச்சயமாக எந்த விதமான பாதிப்பும் இல்லை. முரண்பாடுகள் மாநில மொழியில பேசுவதில்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு முன்வச்சிருக்காரு. மக்கள் பிரச்சனை பேச முன் வர்றதில்லை. பார்லிமெண்ட் டவுன் பண்ண பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் தமிழை பற்றியும் தமிழ் மக்களையும் பற்றியும் தமிழின் பெருமையை பற்றியும் பேசுகிறார். இப்போது கூட நமது செப்பேடுகளை கூட மீட்டு வந்திருக்கிறார். ஆக தமிழ் மக்கள் மீது பாரதிய ஜனதா கட்சியும் என்றும் ஒரு அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை, அதை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. இப்போ கட்சியை யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு கட்சி இயக்கம் ஆரம்பிப்பது யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். அது அவருடைய உரிமை. அது ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை உண்டு. பிராந்திய கட்சிகளுக்கு பிராந்திய மக்களின் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. தேசிய கட்சி பாஜக மாதிரியான ஒரு தேசிய கட்சி முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இல்லை, அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா பிராந்திய கட்சிகளுக்குன்னு இல்லை, நமது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது தான் முக்கியமே தவிர பிராந்திய கட்சிகளுக்கு முக்கியம் கொடுக்க மாநில அளவிலான உரிமைகளுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. மாநில எப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சாலைகளும் போடப்படுகிறது, எல்லா விமானங்களும் போடப்படுகிறது, எல்லா நிதிகளும் தரப்படுகிறது. ரேஷன் கடையில் உள்ள எல்லா பொருட்களும் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு தான் கொடுக்கிறார்கள்.